சஃபாதல் கிரியேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டிலே எப்படி பன்னீர் பீஸா செய்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், இது ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடுங்க. ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு ஆரிகனோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் ஆரிகனோ சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருந்த ஈஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது மேலே வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எல்லா சைட்லேயும் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை துணி போட்டு மூடிட்டு 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே வச்சுக்கோங்க. விண்டரில் நீங்கள் வந்து 4 ஹவர்ஸ் வைக்கணும், சம்மரில் நீங்கள் 2 ஹவர்ஸ் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு பன்னு மாதிரி உருட்டிட்டு நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணின பேக்கிங் ட்ரேயில் பீஸா மாதிரி தட்டிக்க போகிறோம். ஓரங்களை வந்து நான் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பிளேட்டை அப்படியே வச்சுட்டு அடுத்து நம்ம மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு பவுலில் 1/4 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பன்னீரை கியூபாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகமை கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆனியனை கியூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கிறேன், இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பீஸா பேஸ் மேலே ஹோம்மேட் பீஸா சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஸ்டஃப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேவருக்காக ஆரிகனோ ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு காரம் இன்னும் தேவை அப்படின்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. மொzzarella சீஸை இந்த மாதிரி துருவி நம்ம மேலே ஆட் பண்ணிக்கலாம். $180 டிகிரிக்கு ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. $180 டிகிரிக்கு டபுள் ராடில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் பீஸாவை தவாவில் பண்ணுறீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சேனலில் சிக்கன் பீஸா வந்து நம்ம தவாவில் தான் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளோட எம்மியான பீஸா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சஃபாதல் கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டிங்குன்னு அமுக்கிடுங்க. பாய்.